அடுத்து விருச்சிகம் ராசி ஐயா. விருச்சகம். இப்போ விருச்சகம் வந்து இது வந்து பெண் வீடு, நீர் வீடு. இவங்களும் எப்படின்னா அந்த அனைத்து ராசியுமே பெண்களை எடுத்துட்டு போயிட்டாங்க போலயா? இல்ல 12 6 ராசி பெண்களும் 6 நம்ம இது வரைக்கும் பார்த்தாலே அதிகமா பெண்களுக்கு தான் வந்திருக்கு போல. அப்படிலாம் இல்லை. ஆண்கள் வந்து சிம்மம்லாம் சொன்னாங்க. நீங்க ஆண்கள் கவனிக்கல, பெண்கள் மட்டும் கவனிச்சுட்டு இருக்கீங்க. விருச்சகம் வந்து இது பெண் வீடு. ஆனா இவங்க எப்படி பெண்ணா, இவங்க ஆணோட தன்மை அதிகமா இருக்கும். ஏன்னா இது பெண் வீடா இருந்தாலும் இது வந்து செவ்வாயோட வீடு. அப்ப அந்த ஸ்ட்ராங்னஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ராங்னஸ் எடுக்கணும். சண்டைக்கு வாடா அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க. ஆனா சண்டைக்கு நீ வந்துட்டா சோழி முடிஞ்சது. அதான் ஒரு வீட்டுல ஒரு பெண் பிள்ளைங்க ஆண் மாதிரி வளர்க்கணும், ஆண் மாதிரி சொல்றீங்க. இல்ல அது கூட மேஷம், அதுவும் இல்ல. எப்படி அந்த குணம் இருக்குன்னு சொல்ல வரீங்க? அந்த அப்படியும் கிடையாதுங்க. இப்ப எப்படின்னா சொல்லுவாங்க, அந்த புள்ள சாஃப்டா இருக்கடா அப்படின்னு சாஃப்டா இருக்கு, பேசாதாங்க. ஆனா யாராவது சில்மிச மட்டும் சீர் எழுதானா 10 பேரை பதறச்சு ஓடுவானுங்க. இது நிறைய சைடு நம்ம ஸ்கூலுங்கள்ல பார்த்திருப்போம், காலேஜ்ல பார்த்திருப்போம், பஸ்ல பார்த்திருப்போம். பார்த்தா தெரியல, பார்த்தா கிண்டல் அடிப்பாங்க. ஆனா சீரிட்டாங்கன்னா 10 பேர் தான் பயந்து ஓடுவான். அதெல்லாம் யாருன்னா விஷயம் சைலண்டா இருப்பாங்க. சீரிட்டாங்கன்னா பெண்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும். ஆண்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா இருப்பான். இவன் சண்டைக்கு வரமாட்டான். ஆனா வந்துட்டான்னா எப்படி அந்த சண்டையை எப்ப ஆரம்பிச்சா எப்ப முடிச்சானே தெரியாது. மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க. இவர்களுக்கான திருமண வாழ்க்கையா? திருமண வாழ்க்கை தான். இவங்க வந்து வெளியே காட்டுறதுனால உள்ள அந்த உக்ரம் பயங்கரமா இருக்கும். சரிங்களா? அப்ப இவங்களுக்கு 7ஆம் வீடு யாருன்னு பார்த்தா ரிஷபம். இவங்களுக்கு வர ஹஸ்பண்டோ ஒய்ஃப் அப்படின்னா அவங்க சாஃப்டா இருக்கும். இவங்களுக்கு வந்து அவங்க. ஆனா நீங்க இப்ப இது பாத்தீங்கன்னா விருச்சகம் என்ன சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது, என் ஹஸ்பண்ட் மோசம், என் ஒய்ஃப் மோசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லப்பா, அவங்க அட்ஜஸ்ட் பண்ற, உங்களுக்கு அதுவும் பத்தல, அந்த லெவல எனக்கு பத்தலப்பா, என்ன எக்ஸ்ட்ரா இது பண்ணுங்க. அதை மீறி சில பேருக்கு இடக்க முடக்க மாறும். அது கிரக நிலையை பொறுத்து சில பேர் கொஞ்சம் தவற மாற வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரும்பாலும் இவங்க டாமினன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அதே சமயம் அது சொல்லுவாங்களா, கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும், அதுவும் இவங்க தான் ஜாஸ்தி. ஏன்னா சாக்ரிஃபை, குடும்பத்துக்காக எல்லாத்தையும் விட்டுறது அப்படின்றது 12 ராசிகள் அதிகம். யாருன்னா விருச்சகம். குடும்பத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே போ அப்படின்னா கூட போயிடுவாங்க. கண்டிப்பா அந்த குணம் வந்து விருச்சகத்துக்கு ரொம்ப ஜாஸ்தி. இவங்களோட உடல் நலம் எப்படி இருக்குங்க? உடல் நலமும் இவங்களுக்கு அப்படின்னா இதுவும் அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் உறுப்பில் ஃப்ரண்ட் பால் உறுப்புகள் முன்னாடி வரும். இவங்களும் தான், இது எல்லாருக்கும் கிடையாது, பட் பெரும்பாலும் கொஞ்சம் லேட் மேரேஜ் தான் ஆச்சுன்னா அதிகமாக சிசேரியன் நடக்கிறது விருச்சகத்தில் நடக்கும். விருச்சக ராசியில் நடக்கும். ஆண்களாக இருந்தாலும் இந்த அடிவெளியில் ஏதோ ஒரு விதத்தில் அங்கே சர்ஜரியோ கத்தி ஏதோ ஒரு விஷயத்தில் படுற மாதிரி ஆகிடும். எல்லாருக்கும் இல்லை, பட் பெரும்பாலும் இந்த ராசி, பொதுவாக இந்த ராசி பிரச்சனைகள் வரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸசைஸு, உடல், அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு, உணவு முறை அதெல்லாம் ஆரம்பத்துல கொண்டு வந்தால் சரியா போயிடும். எல்லாருக்கும் நடக்கணும் இல்லை, இது எழுதிருக்கு, மாற்றணும்னா மாற்றலாம். இப்போ இவர்கள் வந்து எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்? இப்போ இவங்க வந்து செவ்வாய் வீடுறதுல முருகன் வழிபாடு டிஃபால்ட்டு. இதை தாண்டினா துர்கை, காளி. ஏன்னா பெண்ணில் இப்போ துர்கை காளியுமே செவ்வாய் தான். ஸோ அவங்கள வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது. இவங்களும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் போய் வழிபாடு பண்ணுறது நல்லது. தீபம் ஏற்றலாம். கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி தரலாம். கோவிலில் அவ்வளோ விளக்கு எரியுது இல்லை, அதுக்கெல்லாம் எண்ணெய் வாங்கி தரதும் இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது.